எங்கள் வைத்தியசாலை எங்கள் வைத்தியசாலை அழிக்காதே 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 காப்பாற்று 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 எங்கள் வைத்தியசாலை. நான் இந்த ஆதரவு வைத்திய வெளிப்படையின் அரசாங்க மருத்துவ வைத்திய அதிகார சங்கத்தின் கிளையின் செயலாளர். இந்த போராட்டம் மிகவும் கவலைக்கிடமான சுகாதார மற்றும் குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சை குழப்பும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். வெள்ளிப்படை புற்றுநோய் மருத்துவமனை என்பது வட மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு விசேட புற்றுநோய் மருத்துவமனையாகும். வடக்கிலிருந்து நூற்றுக்கணக்கான ஏழை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தினம் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றார்கள். தெற்கிலிருந்து நீண்ட தூர பயணத்தினை கருத்தில் கொள்ளாது நாளாந்தம் பெருமளவான மக்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கிறார்கள். கடந்த வருடம் ஏறத்தாழ 11% மக்கள் வெளி மாகாணங்களிலிருந்து இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் மருத்துவம் சிகிச்சை பெற்ற மக்கள் ஆவர். இது இதற்கு முன் இருந்த வருடத்திலும் விட அதிகரித்துள்ளது. இதிலிருந்தே எமது புற்றுநோய் மருத்துவமனை எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சிறந்த அர்ப்பணிப்புடன் சிறந்த சேவையை வழங்குகிறது என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய தெரிய வருகின்றது. இதை சிதைக்கும் நோக்குடன் திட்டமிட்ட முறையில் மருத்துவ நிர்வாகியின் துணையுடன் சிதைக்கும் நடைகள் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகின்றன. தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொள்ளாத தன்னலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினால் பழிவாங்கும் மற்றும் அடக்குமுறைகள் போன்ற மனமில்லை சில ஒரு சில வைத்தியம் நாட்டு வந்து வெளியேறதுக்கு தீர்மானித்து விளைக்கணும். ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னு சொன்னால் ஆதாரம் இருக்கும். இது வந்து என்னன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தால் எங்களோட ஊகம் என்ன ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் வெளியில் அந்த நியூஸ் போய் அது வந்து இல்லாமல் வெளியிடல பாராளுமன்ற உறுப்பினர்களால் கதைக்கப்படுது. இது சம்மந்தமாக நாங்கள் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிப்பாளர், மாநில சுகாதார ஆளுநர் எல்லாருக்கும் ஆளுநர் வந்து இந்த நிர்வாகத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கு எதிராக இது விசாரணை ஆரம்பி சொல்லி கடிதம் போட்டிருந்தோம். இந்த மாநில சபையில் இருக்கிற சுகாதார பணிப்பாளர்கள் வந்து விசாரணை வந்து முன்னெடுக்கப்படுகிறது. அதான் எங்கள் பிரச்சனை. இதால் வந்து என்னன்னா மக்களுக்கான சேவையை வந்து வழங்குது. இதெல்லாம் முக்கியமாக வைத்திய சந்திக்கிறதாக பண மோசடி குற்றச்சாட்டு நடத்தப்பட்டது. அவள் பற்றி சமுத்திரம் செஞ்ச எல்லாருமே அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி நீங்கள் குற்றச்சாட்டு வந்து செய்திருந்தா உரிய ஆதாரம் இருக்கணும். அவள் ஏன் அதை அப்படியே முதல்ல நீங்கள் பார்த்து வைவாய் இப்போ கடந்த 2 வருஷமாக புற்றுநோயாளிகள் சிகிச்சைக்காக பல வேண்டுகோள்களை வைத்திய ஆசிரியர் விட்டு வச்சுவார். அவர் கேட்ட ஒன்றுமே செய்து கொடுக்கல. செய்து கொடுக்காத காரணம் அவள் அந்த சமூகமாக வந்து இருக்கிறதுனால மாகாண ஆளுநருக்கும் சுகாதார வைத்திய செயலாளருக்கும் பணிப்பாளருக்கும் அனுப்பியிருக்கிறார். அதுக்கு இவர் தாக்குதல் நடத்தும் மூலமாகத்தான் இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெளியில் வேறு ஆக்களோட நடத்தி அவர்கள் தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதலில் ஆதாரம் இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி இவருக்கு மட்டும் இல்லை, புற்றுநோய் வைத்திய சிலருக்கு மட்டும் இல்லை, இங்கே சில பெரிய வைத்திய நிபுணர்கள், சில வைத்திய நிபுணர்கள், பல வைத்தியர்கள் எல்லாருக்கும் எதிராக வந்து தனிப்பட்ட தாக்குதல் வந்து ஆதரவு இல்லை. நீங்கள் எந்த குற்றச்சாட்டும் வைக்கிறது ஆதரவு பண்ணணும். பிரபலமான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பொய்யான அவதூறுகளை சமூக வலைத்தளங்களில் பரப்பி சிறந்த மருத்துவ நிபுணர்களை நாட்டை விட்டு வெளியேற தூண்டுகிறார்கள். இதன் மூலம் மக்கள் இனிமேல் தனியார் அல்லது மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டம் தனிமனிதருக்கான போராட்டம் அல்ல, ஏழை மக்களுக்கானது, ஏழை சிகிச்சை நோயாளிகளுக்கானது, இலவச சிகிச்சையை பாதுகாக்கும் போராட்டமாகும். நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் ஆதரவு இன்றியமையாத ஒன்று. இந்த உரிமையை, அதாவது இலவச சிகிச்சையை ஏழை மக்கள் பெறுகின்ற உரிமையை பாதுகாக்க மக்கள் நம்முடன் கைகோர்க்க வேண்டும். அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் எல்லோரும் வேற்றுமைகளை கடந்து புற்றுநோய் நோயாளிகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு சேர வேண்டும். நோயாளர்களுக்கு தரமான இலவசமான சிகிச்சை பெறும் உரிமையை மறுக்கும் சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாத்து புற்றுநோய் நோயாளர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காக எல்லாருடைய பங்களிப்பையும் கேட்டு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. வைத்தியசாலை
எங்கள் வைத்தியசாலை மாற்று மாற்று எங்கள் வைத்தியசாலை காப்பாற்று 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 மாற்று அழிக்காதே அழிக்காதே கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா மாற்று 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 கொண்டு வா கொண்டு வா மாற்று மாற்று கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா காப்பாற்றுவோம் 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 உரிய அதிகாரிகளே உரிய அதிகாரிகளே உரிய அதிகாரிகளே உரிய அதிகாரிகளே கோர்ட்ல அடி பண்ணா கூட போட்டா போலாம் சொல்லல இப்ப பாத்தீங்களா அவ்வளவு இப்ப மகன் நீங்க வந்தாங்க கிளினிக் வந்தாங்க அப்படியே இருக்கு கொண்டு விட முடியாது போய் அப்படியே சொல்லிடுறேன் வைத்தியவள்ளி புற்றுநோய் வைத்தியசாலையில் கடந்த 3 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். எங்களுடைய நோக்கம் முழுவதும் இந்த கொடிய வருத்தத்தால் துன்பப்படுகிற மக்களுக்கு சரியான சேவையை கொடுப்பது மட்டும்தான். பல அழுத்தங்கள் கிடைப்பதனால் எங்களுடைய வைத்திய நிபுணராக இருக்கட்டும், வைத்தியர்களாக இருக்கட்டும், பணிபுரிகிற மற்ற அங்கத்தவர்களாக இருக்கட்டும் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள். இது சாதாரண நோய் போன்றது இல்லை. இது வந்தால் குடும்பம் தொடக்கம் தனிப்பட்ட நபர் வரை எந்தளவு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இதனால் இதை வைத்து தங்களுடைய சுயங்களுக்காக லாபங்கள் தேடுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. பொதுமக்கள் இது பற்றி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வைத்தியர்கள் இன்றைக்கு இங்கு வேலை செய்வோம், நாளைக்கு இடமாற்றம் பெற்று வேறு இடங்களுக்கு போய்விடுவோம். எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களுக்கு தேவையான கிடைக்க வேண்டிய எல்லா விதமான இதுவும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய போராட்டம். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நோய் நிமித்தம் பல விதமான துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தளவு நாங்கள் கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு நிம்மதியாக கிடைக்கக்கூடிய இந்த இலவச சிகிச்சையை கொடுப்பது மட்டும்தான். இதற்கான ஆதரவை மட்டும்தான் நாங்கள் கேட்டுள்ளோம். இதனால் எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி வேலையை விட்டு போவதற்கு, வெளிநாடு செல்வதற்கோ சைன் பண்ணுவதற்கு பல மன எண்ணங்களோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போனால் எங்களுடைய நோயாளர்களுடைய தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பிலே தான் பாதிப்பு ஏற்படும். அதற்காக மட்டும்தான் நாங்கள் இது பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனால் எங்களுக்கு என்ன தனிப்பட்ட லாபமும் இல்லை. மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் எங்களுடைய நாங்கள் மக்களுக்கு செய்ய போகின்ற எல்லாவித சேவைகளிலேயுமே ஏதோ ஒரு உள்நோக்கி இருப்பதாக கருத்தில் கொண்டு எல்லாத்தையுமே கேள்வி வச்சிருக்காங்க. இதில் எங்களுக்கு இருந்த தனிப்பட்ட எதுவுமே இதில் இல்லை. பேஷண்ட்டுக்கு என்ன கிடைக்கணுமோ அவர்களுக்கு உயர்ந்த மட்டம் எங்களால் கொடுக்கக்கூடிய மருத்துவ சேவையை கொடுப்பது, கிடைக்கிற வளத்தை வைத்துக்கொண்டு மேக்சிமம் எங்களால் செய்யக்கூடிய செய்வது தான் நாங்கள் பாடுகிறதே வழி. இது எங்களுக்கு எந்த தனிப்பட்ட இதுவும் இல்லை. அதைத்தான் நிர்வாக தரப்பில் ஏற்படுகிற அழுத்தங்களை பற்றி நேரடியாக எனக்கு இது பற்றி தெரியாவிட்டாலும் பொதுவாக இந்த யூனிட் சொல்லிக்கொண்டு வைத்திய நிபுணரையோ அல்ல அவரை ஹரஸ் பண்ணுவது கூட எங்கள் எல்லாரையும் ஹரஸ் பண்ணுவதற்கு தான் சமமானது. இது எங்களை மட்டுமில்லை, எங்கள் பேஷண்ட் கேரை தான் பாதிக்கும். உயிரை காத்துறதுக்காக நம்பி வர்ற இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு அறிவு விலைகள் தருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னு சொன்னால் மனிதருடைய அதிக உச்ச உரிமை அதற்கு உயிரை பாதுகாக்கிறது. இந்த வைத்தியசாலை நிர்வாகமோ அல்லது இதை உயர் அதிகாரிகளோ இந்த சாதாரண மக்கள்கிட்ட அந்த உயிர் காக்கிற நடவடிக்கைகளில் ஏன் இப்படி முறைகளான விஷயங்களை பிரயோகித்தார்கள் என்றதை நாங்கள் கேள்விப்படுவது தேவை இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வைத்தியசாலைகளை நம்பி தான் இந்த மக்கள் வருகிறார்கள். அதிலும் இந்த கேன்சர் என்ற புற்றுநோய்
இன்றைக்கு எங்களோட பிரதேசங்களில் வந்து ஒரு சாதாரண நோயாக ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி இன்றைக்கு புற்றுநோய்கள் வந்து வருவதாக வந்து கண்டறியப்படுகிறது. இப்போ பார்த்தாலும் கேன்சர் புற்றுநோய் என்ற விஷயங்கள் வந்து வெளியில் கொண்ட மருத்துவத்துறை சார்ந்தவர்களோ இந்த மருத்துவ இடங்களை வந்து நிர்வகிக்கிறவர்களோ வந்து இந்த விஷயத்தில் வந்து கவனம் எடுக்க வேண்டும். மக்களோட அடிப்படை உரிமைகளை மீறுற செயல்பாட்டை வந்து நீங்கள் நிறுத்த வேணும். அவர்களோட உயிர் காக்கிற பணியை வந்து நீங்கள் சரியாக செய்ய வேணும் என்று இந்த இடத்துல வந்து நாங்கள் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வைத்தியசாலை கொண்டு வா